ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் சென்சார் போர்டு கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ தணிக்கை சான்று வழங்க ஹைகோர்ட் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக மத்திய சென்சார் வாரியம் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஜனநாயகன் படம் விவகாரம் தொடர்பாக விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் தீர்ப்பு வழங்கக்கூடாது அல்லது உத்தரவுகளை வழங்கக்கூடாது என்று மத்திய சென்சார் வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தனது கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற விஜய் அவரது திரைப்பட வாழ்க்கையின் கடைசி படமாக ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். இது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி அன்று திரைக்கு வர இருந்த நிலையில் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று இதுவரை கிடைக்கவில்லை. திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனத்திற்கு கடந்த 6ஆம் தேதி தணிக்கை வாரியம் ஆட்சேபனைக்குரிய காட்சியில் இடம்பெற்றுள்ளதால் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு தணிக்கை வாரிய தலைவர் பரிந்துரைத்துள்ளதாக கடிதம் வழங்கப்பட்டது. இதனால் ஜனநாயகம் திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்ட தேதியில் திரைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி PT ஆஷா அமர்வு கடந்த 7ஆம் தேதி வழக்கு ஒன்றை விசாரித்து அனைத்து வாதங்களையும் கேட்டுக்கொண்டு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு திரைப்பட தணிக்கை வாரியம் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்தின் அடிப்படையில் UA சான்றிதழ் வழங்கி உத்தரவிட்டார். ஆனால் இந்த உத்தரவிற்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து அன்று மாலையே அவசர வழக்காகவும் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜனநாயக திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனத்திற்கு பல்வேறு கேள்வியை எழுப்பியதோடு அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு தொடர்பான உத்தரவுகளையும் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த திரைப்பட நிறுவனம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு என்பது நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் என்று இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஜனநாயக திரைப்பட விவகாரம் தொடர்பாக மத்திய சென்சார் வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தனது கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தங்களது தரப்பு வாதங்களை கேட்காமல் ஜனநாயகன் படம் விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையோ அல்லது உத்தரவையோ பிறப்பிக்க கூடாது என்பதுதான் இந்த கேவியட் மனுவினுடைய சாராம்சமாக இருக்கிறது.